பயிற்சி 3.13 கொஸ்டின் நம்பர் 2 கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் k இன் மதிப்பை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5k - 6 பெருக்கல் x² + 2kx + 1 சமம் 0. பயிற்சி 3.13ல இப்ப இந்த செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமம்னு அவங்களே கொடுத்துறாங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதுல கேன்னு இருக்கு, அந்த கேனுடைய மதிப்பை தான் அவங்க என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு ஒரு ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு ஜெனரல் ஃபார்ம் என்ன தெரியும், ax² + bx + c சமம் 0ன்னு தெரியும். சோ அதுல அந்த கிடைக்கக்கூடிய அந்த மூலங்கள் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமம் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும், தட் இஸ் b² - 4ac வந்து 0க்கு சமமா இருக்கும். சோ அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். தட் இஸ் ஜெனரல் ஃபார்ம் தெரியும் இல்லையா, ax² + bx + c சமம் 0. இப்ப நம்ம பாருங்க இந்த இதுல இந்த 5k - 6ங்கிறது எதுக்கு சமம், a க்கு சமம். அப்ப a என்ன எழுதலாம், தட் இஸ் 5k - 6ன்னு எழுதலாம். அடுத்து bங்கிறது எதுக்கு சமமா இருக்கு, தட் இஸ் இங்க பாருங்க இந்த bங்கிறது x தவிர இருக்குது. அப்ப இங்க x மட்டும் விட்டுடுங்க, மீதி இருக்குது 2k. அப்ப 2kன்னு எழுதிக்கோங்க. அப்ப cங்கிறது இங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடியது தான் 1ன்னு எழுதிக்கோங்க. அப்ப பாருங்க என்ன எழுதணும், தட் இஸ் b² - 4ac எந்த கண்டிஷன், அதாவது 0ங்கிற கண்டிஷனுக்கு சமமா இருக்கணும். இப்ப b²க்கு பதிலா என்ன பண்ணலாம், 2k the whole square போடலாம். மைனஸ் 4 பெருக்கல் a க்கு பதிலா இதை போடுங்க, 5k - 6 அண்ட் c க்கு பதிலா 1, தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ரைட். இப்போ இந்த 2k² என்ன எழுதலாம், தட் இஸ் 2k² நம்ம ஹோல் ஸ்கொயர்டா இருக்கு இல்லையா, ஹோல் ஸ்கொயர் என்ன எழுதலாம், ஸோ 2k × 2kன்னு போடலாம். அப்ப 2 2 4, அப்ப 4k × k என்ன k², அப்ப 4k² போடலாம் இல்லையா. அப்ப இதுக்கு பதிலா 4k² மைனஸ், ஸோ 4 5 20k. ஓகே, நெக்ஸ்ட் இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுது. அப்ப 6 24, ஆல்ரெடி 1 இருக்கனால அது அப்படியே தான் பெருக்கிக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுல இங்க 4 இங்க 20 இங்க 24 இருக்கனால இதை நம்ம 4வது வாய்ப்பாடால நம்ம வகுக்கலாம் இல்லையா. சோ அதை நம்ம இப்ப வகுக்க போறோம். தட் இஸ் வகுத்தா என்ன கிடைக்கும் பாருங்க, தட் இஸ் 4k² / 4 மைனஸ் 20k வகுத்தல 4 பிளஸ் 24 4, தட் இஸ் ஈக்குவல் டு 0 4. அப்ப 0 4 வகுத்தா என்ன கிடைக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 0 தான். அப்ப அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்ப பாருங்க 4 அடிக்கிச்சோங்கன்னா ஒரு நாள் 4, அப்ப ஒரு k² வருதா, ஒரு k² மைனஸ் இது பாருங்க, ஒரு நாள் 4, 5 20, அப்ப மைனஸ் 5k, சோ மைனஸ் 5k போட்டாச்சு. பிளஸ் இது பாருங்க 6 24, சோ அப்ப பிளஸ் 6 சமம் 0ன்னு வருது. இது பாருங்க ஒரு k² மைனஸ் 5k பிளஸ் 6 சமம் 0ன்னு கிடைக்குது. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது காரணிப்படுத்துதல் மூலியமா தீர்க்கலாம். சோ இங்க பாருங்க, சோ நம்மள 2 நம்பர்ஸ் இங்க போடணும். அந்த நம்பர்ஸ் ஆனது கூட்டினா -5யும் பெருக்கினா 6யும் கொடுக்கணும். 2யும் -3யும் கூட்டி பாருங்களேன். சோ நான் இங்க போடுறேன் பாருங்க, -2 -3 கூட்டுங்க -5 கிடைக்குது. அதே போல -2யும் -3யும் பெருக்கி பாருங்க, தட் இஸ் 3 2 6 -2 மைனஸ் பிளஸ். அப்ப பாருங்க கூட்டினா -5 பெருக்கினா 6 கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1k² அப்படியே போட்டுக்கோங்க. இந்த -5k மட்டும் ரெண்டா பிரிச்சு எழுதுங்க, தட் இஸ் -2k -3k பிளஸ் 6 அப்படியே போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. ரைட். இப்ப பாருங்க இதுல எப்படி இருக்கு, 1 × k × kன்னு இருக்கு, இங்க 2 × k, இங்க 3 × k, இந்த இடம் பாத்தீங்கன்னா 3 × 2ன்னு இருக்கா. இப்ப பாருங்க எதெல்லாம் ஜென்ரலா எடுக்கலாம், தட் இஸ் இங்க வந்து k அப்படிங்கிறது ஜென்ரலா இருக்கு ரெண்டுலயுமே. அப்ப நான் k வெளில எடுக்கிறேன். அப்ப k வெளில எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்குது, தட் இஸ் k - 2ன்னு கிடைக்குதா. சோ k - 2 ஆக்சுவலா இதே தான் இங்கேயும் கிடைக்கும், k - 2 சமம் 0ன்னு தான் கிடைக்கும். பட் இங்க என்ன பண்ண பாருங்க, k இந்த பிளஸ் ஆனது மைனஸ் இன்டூ மைனஸ்னு இருக்கும். அப்ப அதுல ஒரு மைனஸ் தான் இங்க உள்ள இருக்குது. அப்ப ஒரு மைனஸ் தூக்கி நம்ம வெளில போட்டுக்கோம். அப்ப மைனஸ் இப்போ 2 இங்க போயிடுச்சு. அப்ப மிச்சம் ஜென்ரலா இருக்கிறது 3 தான். அப்ப -3 தான் நம்ம வெளில எடுக்கணும். அப்ப என்ன ஆகுது பாருங்க, இங்கேயும் k - 2 இங்கேயும் k - 2. அப்ப k - 2 காமனா எடுத்தீங்கன்னா சோ மீதி என்ன கிடைக்குது, k - 3 கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப 2 நம்பர்ஸ் பெருக்குனா 0னா அது தனித்தனியா 0க்கு சமம் படுத்தணும்னா தட் இஸ் k - 2 ஈக்குவல் டு 0. அடுத்தது k - 3 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க k இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. அடுத்தது k இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. அப்ப k க்கு ரெண்டு விதமான வேல்யூஸ், தட் இஸ் 2, 3. இதான் நம்மளுடைய சொல்யூஷன்.